Hi everybody, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Python programming. So Python programmingல first எடுத்தோம்னா programming language. The programming language means it is a set of notations, keywords to form an instruction which instructs the computer to perform specific task. That means set of notations, keywords வச்சு தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபார்ம் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் சிஸ்டம்க்கு நம்ம கொடுக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அந்த சிஸ்டம் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். இப்போ ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சருக்கு ரிலேட்டடாக இருக்கிற லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ மெஷின் லாங்குவேஜ். ஸோ த ஹார்ட்வேர் architecture language means it's a machine language. That language is written in form of zeros and ones. So next machine language is assembly language. So it is written in mnemonic codes. Mnemonic codes means it is in form of commands. So நம்ம ஏதாவது ஒரு கமாண்ட் கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது தான் assembly language. Then the high level language means is an human understandable form. ஸோ நம்மளுக்கெல்லாம் புரிஞ்ச ஒரே லாங்குவேஜ், நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், அதுதான் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். There are two paradigms of high level language, that is procedural language and object oriented language. So some high level languages are, for example, C, C++, Java, .NET, Python, ASP. So these are the examples of high level languages. Then the compiler and interpreter. So compiler அப்படின்னா என்ன, interpreterனா என்னன்னு பார்க்கலாம். So the program have to be converted into machine understandable form to execute and to get result. ஸோ எந்த ப்ரோக்ராம் கொடுத்தாலும் அது எல்லாமே மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மாக மாறணும். ஸோ மாறினா தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ் நீட் அ டிரான்ஸ்லேட்டர். ஸோ அசம்பிளி லாங்குவேஜுக்கும் ஹை லெவல் லாங்குவேஜுக்கும் நம்மளுக்கு டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அந்த டிரான்ஸ்லேட்டர் தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமை மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் மாற்றிக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் த சாஃப்ட்வேர். It is used to convert high level into machine language. ஸோ நம்ம கொடுக்குறது ஹை லெவல் லாங்குவேஜ், மிஷினுக்கு புரிஞ்சது மெஷின் லாங்குவேஜ். ஸோ இதை நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைலரும் இன்டர்பிரட்டரும். ஸோ இந்த கம்பைலர் இன்டர்பிரட்டர் ரெண்டுமே வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் தான். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா யூஸ் டு கன்வெர்ட் த ப்ரோக்ராம் இன்டு மெஷின் கோட். மெஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கம்பைலரும் இன்டர்பிரட்டரும். ஸோ இந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் என்டையர் ப்ரோக்ராம், அதாவது ஃபுல் ப்ரோக்ராமையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது பிஃபோர் ஸ்டார்டிங் த எக்ஸிக்யூஷன் it will list detail of the syntax errors in flow. ஸோ நம்மளுக்கு ஃபுல் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையுமே செக் பண்ணிடுது. ஸோ செக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இட் வில் லிஸ்ட் டீட்டெயில் ஆஃப் த சின்டாக்ஸ் எரர், ஏதாவது சின்டாக்ஸ் எரர் இருக்கா அப்படிங்கிறத நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிடும். ஸோ த ப்ரோக்ராம் கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி வித்தவுட் எனி சின்டாக்ஸ் எரர் கேன் பி எக்ஸிக்யூட்டட் எனி நம்பர் ஆஃப் டைம். ஸோ ஒரு தடவை கம்பைலர் என்ன பண்ணும், ஃபுல்லாக சின்டாக்ஸ் எரர் இருக்கான்னு செக் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் எத்தனை டைம் வேணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சின்டாக்ஸ் எரர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் த இன்டர்பிரேட்டர். இன்டர்பிரேட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கன்வெர்ட் த ப்ரோக்ராம் இன்டு மெஷின் லாங்குவேஜ் இன் இன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் ஒன் லைன் பை இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர். ஸோ ஒன் லைன் ஒரு அட் அ டைம் நம்மளுக்கு ஒரு லைனாக தான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சரை கொடுக்கும். ஸோ கம்பைலர் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் ப்ரோக்ராமையும் நம்மளுக்கு செக் பண்ணி சின்டாக்ஸ் எரர் இருக்கான்னு முன்னாடியே கொடுத்துடுது. பட் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணுன்னா லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இன்டர்பிரேட்டர் இஸ் லிட்டில் பிட் ஸ்லோ when compared to compiler. ஸோ கம்பைலர் கூட கம்பேர் பண்ணுறப்போ இன்டர்பிரேட்டர் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஏன்னா வந்து லைன் பை லைனாக அது ஹேண்டில் பண்ணுறதுனால. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போது நம்ம பைத்தான்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து லாங்குவேஜ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, அதில் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பைத்தான்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ பைத்தான்ங்கிறது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். அதை யார் க்ரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கைடோ வேன் ரூசம் அப்படின்றவர் தான் இந்த பைத்தானோட க்ரியேட்டர். ஸோ 1990 இயர்லிலேயே நம்மளுக்கு அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் சப்போர்ட்ஸ் Python supports both procedural and object oriented. So procedural language and also oops concept நம்மளுக்கு பைத்தானில் இருக்குது, அது சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இதில் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து லேக்ஸ் கணக்கில், அதாவது எவ்வளோ நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இதில் இருக்கும். ஸோ நம்ம மாடியூல்ஸ் இருக்கும் அண்ட் கிளாஸஸ் இருக்கும். நம்ம அதை ஒன்று ஒன்றா டாபிக் பார்க்குறப்போ அது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸி டு கோட். ஸோ நம்மளால் அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக நம்மளால் எழுத முடியும். அண்ட்
ஆல்சோ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். இப்போ பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பே பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஒன். தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் நம்ம இங்கே பைத்தானில் சப்போர்ட் பண்ணுறதுனால இன்னும் அது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். தென் இப்போ GUI சப்போர்ட் அப்படி மீன்ஸ் நம்ம வந்து ப்ரோக்ராம் கூட இன்ட்ராக்டிவாக இருக்க முடியும். ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மீன்ஸ் நம்ம யூசர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பைத்தான். ஸோ பைத்தான் இஸ் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ த ஃபீச்சர்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிபிள். ஸோ எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ போர்ட்டபிள் லாங்குவேஜ், ஸோ மூவபிள் லாங்குவேஜ். ஒரு ஓஎஸ்லேருந்து இன்னொரு ஓஎஸ்க்கு நம்மளுக்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். தென் இன்டகிரேட்டட் லாங்குவேஜ் மீன்ஸ் கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் மீன்ஸ் இப்போ நம்ம இன்டர்பிரேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ லைன் பை லைனாக செக் பண்ணோன்னு. ஸோ இட்ஸ் அ இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ். லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் இருக்குது, லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஹியூஜ் ஒன். Then it is also is a dynamically typed language. Dynamically means at the run timeல நம்ம இன்னும் ப்ரோக்ராமிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தோம். கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரேட்டர்னா என்ன, அண்ட் தென் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பைத்தான், ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.